ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் கருடன் மூவி ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். கருடன் மூவி ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். சினிமாவில் ஒரு சில காமெடியன் சினிமாவில் நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன், என்ன காமெடியனால யாரும் புக் பண்ண வராதிங்கன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ஹீரோவை நடித்த படம் நல்லா இருக்குமான்னு பார்த்தா அது கேள்விக்குறி தான். ஒரு சில ஹீரோவுக்கு அவங்க ஃபேஸ் கட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஒரு சில ஹீரோவை நம்ம காமெடியை மட்டும் பார்த்துருப்போம், ஆனால் அவங்கள ஹீரோவை பார்க்க நமக்கு ஒத்துக்காது. ஆனால் அவங்களும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன் மற்ற ஹீரோஸ் கூட நாங்கள் சேர்ந்து நடித்தா எங்களை காமெடியாக பார்க்குறீங்க, நாங்கள் காமெடியான ஹீரோவை பண்ணால் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு நமக்கே அந்த கேள்வியை திருப்பி விடுவாங்க. இந்த மாதிரி தான் தமிழ் சினிமாவோட நிலை இப்போ ஆகி போச்சு. காமெடியன் ஹீரோவை நடிக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். காமெடியன் ஹீரோவை நடிக்கலாம், ஆனால் நல்ல கதையில் நடிக்கணும். சும்மா குப்பை கதையிலலாம் நடிச்சுட்டு நானும் ஹீரோ தான் சொல்லி சுற்றிட்டு இருக்கக்கூடாது. நல்ல கதையில் ஒரு காமெடியின் ஹீரோவாக நடித்தா நம்ம அழகாக ஏற்றுக்க முடியும். இப்போ இந்த உதாரணமாக சதீஷ், யோகி பாபுலாம் இருக்காங்க. சதீஷ் கூட நம்ம இந்த காஞ்சூரிங் கண்ணப்பன்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருந்தாரு. நம்ம யோகி பாபு மடோன் அஸ்வின் டைரக்ஷனில் மண்டேலா படம் பண்ணியிருந்தாரு. அவங்களெல்லாம் நம்ம அழகாக அப்படியே பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். அந்த கதையோட ஒத்து போனாங்க, அந்த கதைக்கான கேரக்டராகவே வாழ்ந்தாங்க. ஹீரோஸ் நல்ல கதையில் தேர்ந்தெடுத்து நடித்தா நம்மளும் பார்க்குறோம். ஆனால் ஒரு சில காமெடியன்ஸ் நாங்களும் ஹீரோவை நடிக்கிறோம் பாரு, 7 பேர் அடித்து பழக்கம் வரோம்னு சொல்லிட்டு ரொம்பவே கிரெஞ்சு பண்ணி சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சூரிய ஹீரோவாக பார்த்தோம், விடுதலை படத்துலையுமே நல்லா பண்ணியிருந்தாரு. ஆனால் இந்த கருடன் படத்தில் ஒரு படி மேலே தூக்கி வச்சு தான் சொல்லணும். ஒரு கதையாகவே வாழ்ந்து மிரட்டி விட்டு போயிட்டார். அந்த படத்தில் ஹீரோனா இவர் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, இவரை தவிர வேறு யாராலையும் இந்த கேரக்டர் பண்ணியிருக்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு தனக்குன்னு ஒரு அடையாளத்தையும் அந்த படத்தில் பதிச்சுட்டு போயிட்டார். ரொம்பவே வெறித்தனமான ஹீரோவாக ஆக்ஷன் சீன்லேயும் சரி, காமெடி சீன்லேயும் சரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே நடிச்சிருந்தார். விடுதலை படத்தோட இந்த படம் முன்னாடி வந்திருந்தா விடுதலை படத்தையே தூக்கி சாப்பிட்ருக்கோம். இப்போ கூட விடுதலை படத்தோட இந்த படம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு சூரியன் நடிப்பு திறமையை கொட்டி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இருக்கும்போது நமக்கே தோணும், இவ்வளோ திறமையை ஒழிச்சு வச்சுட்டு தான் ஒரு காமெடியெல்லாம் நம்ம சூரிய பார்த்தோமாங்கிற அளவுக்கு ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தாரு. இந்த சீமராஜா, அண்ணாத்தங்க மாதிரி படத்துலலாம் நம்ம சூரிய ஒழுங்காகவே யூஸ் பண்ணல. ஒரு ஹீரோ மெட்டீரியலாக அவங்க கண்ணுக்கு நம்ம சூரிய தெரியல. ஆனால் வெற்றிமாறனும் நம்ம கதிரேசனும் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஒரு ஹீரோவாக நம்ம சூரிய காமிச்சா இந்த கதை நல்லாயிருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சூரிய ஹீரோவாக இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இதில் இந்த கதையோட ஒன்லைன் நண்பர்களும் சசிகுமாரும் உன்னிமுகுதனும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா இறந்து போக உன்னிமுகுதனையும் சசிகுமாரையும் வடிவுகரசி தான் பார்த்துக்கிறாங்க. இதில் சூரியும் அனாதையாக வந்து அந்த குடும்பத்தோட சேர 3 பேர்த்தையும் நம்ம வடிவுகரசி தான் சேர்த்து வளர்த்துக்கிட்டு வராங்க. 2 பேர் ஒன்றா வளர்ந்தாலும் நம்ம சூரிய அந்த வீட்டுக்கு வரத்துக்கு உன்னிமுகுதன் ஒரு முக்கிய காரணமாக இருந்ததுனால உன்னிமுகுதனோட ஒரு விஸ்வாசியாக நம்ம சூரி மாறுறாரு. சசிகுமாருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வர, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, சூரிய யார் பக்கம் தன்னோட விசுவாசத்தை காட்டி யாரை காப்பாற்றினாரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதை வருது. சசிகுமாரும் உன்னிமுகுந்தனும் ஒரு முக்கியமான கேரக்டரில் இந்த படத்தில் நடிச்சிருந்தாலும் அவங்க 2 பேர்த்தையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம சூரிய இந்த படத்தில் மிரட்டி விட்டுருந்தாரு. ஒரு ஹீரோனா இப்படி தான் இருக்கணும், இவரை தவிர இந்த கேரக்டர் யார் நடிச்சிருந்தாலும் நல்லா இருக்காதுன்னு சொல்கிற அளவுக்கு ரொம்பவே சூப்பராக தனக்கு கொடுத்த வேலையை சிறப்பாகவே செஞ்சுருந்தார் இந்த படத்தில். விடுதலை படத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு தரமான கதையில் நம்ம சூரிய, நம்ம கதிரேசன், வெற்றிமாறன், துரை செந்தில்குமார் 3 பேர் சேர்ந்து நடிக்க வச்சு நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல கதையை இவங்க 3 பேர் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. இனிமே சீட்டோட எஜ்ஜில் உட்கார வைக்கிற அளவுக்கு தரமாக டைரக்ட் பண்ணியிருந்தாரு நம்ம துரை செந்தில்குமார். மறக்காமல் இந்த மாதிரி நல்ல கதையெல்லாம் தியேட்டரில் போய் மஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல கதையை நம்ம தியேட்டரில் வாட்ச் பண்ணும்போது நல்ல கதையை டைரக்ட் பண்ண டேரக்டர்ஸ்க்கும் ஒரு உத்வேகம் ஏற்பட்டு இந்த மாதிரி நல்ல கதையெல்லாம் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு நல்ல கதையை கொடுக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. படத்தோட இன்னொரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டு, நம்ம ஒரு கதையை எதிர்பார்த்து போவோம், படம் இப்படி தான் இருக்கணும், நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலே ட்விஸ்ட் அடித்து அந்த கதையை வேறு மாதிரி நவுத்திருப்பார் நம்ம துரை செந்தில்குமார். முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தோட இன்ட்ரோல் பிளாக். ஒரு படத்துக்கு இன்ட்ரோல் பிளாக் எவ்வளோ முக்கியம்னு இந்த படத்தை பார்த்தா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தரமான இன்ட்ரோல் பிளாக், தரமான செய்கை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தரமான இன்ட்ரோல் பிளாக். இந்த இன்ட்ரோல் பிளாக்கை நான் இப்போ சொன்னேன்னா படம் பார்க்குற மூடே உங்களுக்குலாம் போயிடும். ஒரு இன்ட்ரோல் பிளாக்கான ட்விஸ்ட்டாக கரெக்டாக அந்த படத்தில் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுங்க இன்ட்ரோல் பிளாக் ஒரு படத்துக்கு எவ்வளோ முக்கியம்னு. இந்த மாதிரி படம்லாம் தமிழ் சினிமாவில் எப்பயாச்சும் ஒரு தடவை தான் வரும். அதை கொண்டாட வேண்டிய நேரத்தில் நம்ம கரெக்டாக கொண்டாடி அந்த படத்தை சக்ஸஸ் பண்ண வச்சோன்னு வச்சிங்களேன். இந்த மாதிரி படம் ஏகப்பட்டது நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு தமிழ் சினிமா பொக்கிஷம்னு இந்த படத்தை சொல்லலாம். தரமான செய்கைனா அது இந்த படம் தான். துரை செந்தில்குமாருக்கும் சூரிக்கும் கெரியர் பெஸ்ட் மூவியாக இந்த படம் இருக்கும்ல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுவும் இல்லாமல் 2024 ஒரு நல்ல படத்தை பார்க்குறோன்னா எல்லோரும் இந்த படத்தை மிஸ் பண்ணவும் பாருங்கள். 2024 தரமான செய்கை இந்த படம் தான். இன்னொரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட், இந்த படத்தோட ஹீரோவான சூரிய தவிர வேறு யார் அந்த கேரக்டர் நடிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக இருக்குமான்னு தெரில. சூரிய அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு தரமான ஆக்டராக இந்த படத்தில் தன்னை நிரூபிச்சிருக்காரு. ஒரு தரமான ஆக்டராக சரி, தரமான மனுஷனாகவும் இந்த படத்தில் நின்று பேசியிருக்காரு. அதனால இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகணும். நீங்கள் எத்தனை பேர் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்தீங்க, நீங்கள் எத்தனை பேர் இன்னும் இந்த படத்தை பார்க்கல, இனிமேலும் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.